இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். கண்டிப்பா குடும்பம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். காமெடி நல்லா காமெடியா இருக்கு. நல்லாவே பார்க்கலாம். அ எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பக்கா பேசிக் கண்டென்ட் வந்து கரெக்டா இருந்தது. மியூசிக் வைஸ் எல்லாமே பக்காவா இருந்தது. என்ன சொல்ல வந்தாங்களோ, என்ன சொல்லி புரிய வைக்கணுமோ எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அதை முக்கியமா பேசியிருக்காங்க. நல்ல கண்டென்ட்டான படம். நல்லா கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் வந்து ப்ராப்பரா இருக்கு. நம்ம இத்தனை நாள் பார்த்துருப்போம், பட் மியூசிக் ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. அனிருத் சார் பாட்டு அவரு பாடியிருக்காரு. அது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. செகண்ட் சாங் நாங்க பார்த்தோம், அதுவும் சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. அல்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்ல காமெடியான ஜேனர் தான். காமெடியா தான் இருக்கு. எதுவுமே தப்பாலாம் இல்லை. இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற என்ன பிரச்சனையோ அதை முக்கியமா பேசியிருக்காங்க. நல்ல ஒரு குடும்ப படம், ஜாலியா பார்க்கலாம். காமெடி தான் பார்க்கணும். காமெடி முழுக்க முழுக்க காமெடியா தான் இருக்கு. படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போகுது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக ஃபன்னாக தான் போகுது. படத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராங் மெசேஜோடு சொல்லியிருக்காரு. தங்கச்சி சென்டிமெண்ட்டோட இப்போ நம்ம அன்னோன் பர்சன் வந்து நம்மளை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கணும். அவங்க ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம மிஸ்யூஸ் பண்ண போகக்கூடாது. அது நமக்கே ஆபத்தாக வந்து முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. யாரையுமே நம்பக்கூடாது. தேர்ட் பர்சன்ஸ் சொன்ன மாதிரி யார் நீ வந்து பேசுகிற அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம தப்பிக்க முடியல, ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா கூட ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும் தான் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல ஒரு மிஸ்யூஸ் நடந்துச்சுன்னா அது நமக்கே தப்பாக முடியும். அதை வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டோட அந்த வில்லன்களோட அந்த வக்கர புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து தெளிவாக காட்டிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் படம் ஃபுல்லாக ஃபன்னாக போகுது. பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேகா தெரியலாம், பட் ஃபுல்லாகவே டார்க் காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் வந்து நல்லபடியான ஒரு கிரியேட்டிவிட்டியை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். யாருமே வந்து முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை படம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபன்னாக இருக்கும் படம். யோகி பாபு சார் இப்போ மற்றவங்க எல்லாருமே நல்ல ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம தைரியமாக வந்து படத்தை பார்க்கலாம். ஃபன்னாக இருக்கும். லெக் பீஸ் ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி படங்க. நல்லாவே இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா லெக் பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அந்த லெக் பீஸை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு போகிறாங்க. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை மையப்படுத்தி தான் கதையே நகருது. அது நல்ல ஒரு காமெடியாக ஃபன்னாக வந்து கொண்டு போயிருக்காங்க. மியூசிக் வந்து பரவாயில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் மியூசிக் டைரக்டருக்கு அவருக்கு முன்னாடி நம்ம காமெடி ஆர்டிஸ்ட்டாக நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். குறிப்பாக வந்து நெல்சன் படத்துலலாம் அவரை பார்க்கலாம். அந்த ஒரு காமெடி பார்த்துருப்போம் இல்லையா, எங்கள் அம்மா திட்டினாண்டா அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் மியூசிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து யோகி பாபு, மொட்டராஜேந்திரன் அப்படின்னு ஒரு பெரிய காமெடி பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரோட காமெடியும் ஒரு மாதிரி டீசெண்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஃபேமிலியாக போய் பார்த்தோம்னா ஒரு ஒன் டைம் ஒரு டீசெண்ட் வாட்சாக இருக்கும். நல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணும். எந்த இடத்துலையும் ஒரு முகசுளிப்பான ஒரு காட்சியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஃபீலிங்கோ அழுகிற மாதிரி நம்ம மனசை வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து புண்படுத்தாமல் ஒரு ஜாலியான ஒரு படமாக ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போயிருக்காரு. டேரக்டருக்கு முன்னாடி வல்லவனுக்கு புல்லும் மாயுதம் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. இது ஒரு 2வது படம். ரொம்பவே நல்லா எடுத்திருக்காரு. படம் நல்லாவே இருக்கு. படம் சூப்பராக வந்திருக்குண்ணா. ஒரு 2 hours நல்லா வந்திருக்கு படம். ஃபேமிலியோட ஜாலியாக வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம். மியூசிக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒரு பாட்டு அனிருத் சார் பாடியிருக்காரு. அது கமர்ஷியலாக நல்லா வந்திருக்கு. ஒரு 2 hours ஜாலியாக வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், ஃபேமிலியாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். வந்து பார்க்கலாம். ஒரு 2 hours ஜாலியாக இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். லெக் பீஸ் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.